கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 13 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. So that he may establish your hearts in blamelessness and holiness before our God and Father at the coming of our Lord Jesus with all his saints. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும் பொழுது நம் தந்தையார் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு பிரார்த்தனை, ஒரு வாக்குறுதி, ஒரு எதிர்பார்ப்பு, மேலும் ஒரு தூண்டுதல் ஆகும். பவுலடிகளார் தெசலோனிக்கேய விசுவாசிகள் தேவனுடைய வருகை நாளுக்கு தங்களை தயார்படுத்தி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தெசலோனிக்கேய விசுவாசிகளுக்கு மட்டுமல்லாமல் இன்று நம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்பட அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும் நாம் அவர் திரும்ப வரப்போகிற நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் மற்றவர்களுக்கும் இதை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். ஸ்திரப்படுத்துதல் என்பதன் பொருள் உறுதியாய் நிலை நிறுத்துதல், சோதனைகளில் அசையாமல் இருப்பது. மனித முயற்சி மட்டும் போதாது, தேவன் தாம் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியும். விசுவாசிகளின் உள்ளம் அலைப்பாயாமல் தேவனோடு இணைந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். பிழையற்ற என்பது குற்றமற்ற, பழுதில்லாத என்று பொருள்படும். பரிசுத்தம் வெளிப்புற நடத்தை மட்டுமல்ல, அகத்தின் பரிசுத்தம். தேவன் முன் நிற்கும் பொழுது செய்கைகளிலும் எண்ணங்களிலும் குற்றமில்லாத வாழ்க்கைதான் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்கள் என்று பொருள். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, இது ஆய்வுக்குரிய நாளை குறிக்கிறது. நாம் எல்லோரும் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பரிசுத்தம் மனிதர்களுக்காக அல்ல, தேவன் முன்னிலையில் நிற்பதற்கான ஆயத்தம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக பவுலடிகளார் கூறியிருப்பதை கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 5 அதிகாரம் 10 வசனத்தில் வாசித்து அறிகிறோம். கர்த்தராகிய இயேசு தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கிறது. இயேசு வரும்போது பரிசுத்தவான்கள், அதாவது தேவதூதர்கள், உயிர்த்தெழுந்த பரிசுத்த மக்கள் அவரோடு வருகிறார்கள். இந்த வருகை நாள்தான் நியாய தீர்ப்பின் நாள். அதற்கான ஆயத்தம்தான் பரிசுத்தம் ப்ளஸ் நிலைத்த விசுவாசம். இதை விசுவாசிக்கிறீங்களா?
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று பவுலடிகளார் மிக தெளிவாக அறிவுறுத்துவதை தெசலோனிக்கேயர் 1 நிருபம் 5 அதிகாரம் 23 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு கிட்டிச் சேர்ந்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை மன்னித்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் என்று யூதாவும் தமது நிருபத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று அப்போஸ்தலனாகிய யோவானும் தமது 1 நிருபம் 3 அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் பரிசுத்தமான வருகைக்கான ஆயத்தம். தேவன் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். சோதனைகளில் மனம் கலங்கினாலும் விசுவாசத்தின் உறுதியை தருவது தேவன். பிழையற்ற உள்ள பரிசுத்தம், வெளிப்புற நடத்தையின் சிறப்பு, பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல் நம்மை தேவன் முன் நிற்க ஸ்திரப்படுத்தும். பரிசுத்தவான்களோடு நியாய தீர்ப்பு நாளிலே வரப்போகும் தேவன் முன் நிற்க ஜெபம், வேத வாசிப்பு, சாட்சியாக வாழ்தல், தூய்மை, நீதி நெறி தவறாமல் நடத்தல் அவசியம். தேவனின் வருகை நம்மை அழைக்கிறது. நெறியான வாழ்க்கை, கனிவான உள்ளம், சுத்தமான மனம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் பலவீனமாக இருந்தாலும் தேவன் மட்டும்தான் நம் இருதயத்தை ஸ்திரமாக்குவார். கிறிஸ்துவின் வருகையை நினைத்து கொண்டு அனுதினமும் நாம் வாழ வேண்டும். தினமும் நம் வாழ்வு வருகின்ற ஆண்டவருக்கான ஆயத்தம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Paul prays that God himself will strengthen and establish the believer's heart so that when Jesus Christ returns with all his holy ones, they may stand blameless and holy in the presence of God the Father. It is a call to live with a steady faith, a pure heart, and a holy life, always prepared for Christ's coming. சுருக்கமாக சொல்வதானால், இயேசு மீண்டும் வரும்பொழுது தேவனுடைய முன்னிலையில் குற்றமில்லாத பரிசுத்தமானவர்களாக நீங்கள் இருக்க உங்கள் மனதை தேவன் தாமே வலிமைப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தும் கிருபையையும் உமது வருகையின் நாளில் உம்முடைய முன்னிலையில் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்கும் ஆயத்தத்தையும் தாரும். எங்களை பாதுகாத்து தூய்மைப்படுத்தி உம் வருகைக்கு தகுதியானவர்களாக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க.
எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.